வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நான் அருமையான சுவையில் ஒரு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். சுட சுட 5-6 இட்லியை போட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி மொறுன்னு 4 தோசை ஊற்றி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டே இருக்கலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும்தானான்னு நினைக்காதீங்க. ஒரு தட்டு நிறைய சுட சுட சோத்தை போட்டு ஒரு கரண்டி துவையலை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு என்ன 2 தட்டு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு டேஸ்டான இந்த துவையலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பானில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. இது எல்லாத்தையும் அளவான தீயில கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு பெரிய வெள்ளரிக்காயை எடுத்திருக்கேன். இது 300 கிராம் அளவு. இதில் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய். சின்னதாக 12 பல் பூண்டு. பெருசாக இருந்ததுன்னா 8 அல்லது 10 போதும். நம்ம நறுக்கி வச்சுருந்த வெள்ளரிக்காயையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. ஒரு 2-3 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வெள்ளரிக்காய் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். என்னதான் இருந்தாலும் சட்னி கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 3 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா 1-2 வரமிளகாயை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதோடைய கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பருப்பு மிளகாயெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோடைய நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெள்ளரி வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக நம்மளோட வெள்ளரிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.